வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். பள்ளி கல்வித்துறையிலிருந்து பள்ளி நாள் காட்டி 2024-2025 கல்வியாண்டிற்கான ஸ்கூல் கேலண்டர் விட்டிருக்காங்க. இந்த கேலண்டர் மூலிமா உங்களுக்கு எத்தனை நாள் இந்த டோட்டல் ஒர்க்கிங் டேஸ், இந்த கல்வியாண்டிற்கான மொத்த வேலை நாட்கள் எத்தனை, அதேமாரி உங்களுக்கு குவார்ட்டர்லி, ஹாஃப்-இயர்லி, ஆனுவல் எக்ஸாம்லாம் எந்த டேட்டில் நடக்கும் அப்படின்ற ஒரு டைம் டேபிள் இதில் கொடுத்துருக்காங்க. குவார்ட்டர்லி எக்ஸாம், ஹாஃப்-இயர்லி எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் முன்ன பின்ன சேஞ்ச் ஆகலாம். ஆனால் இப்போதைக்கு இந்த டேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டைம் டேபிள் உங்களுக்கு நெருக்கமாக எக்ஸாம்ஸ் நெருக்கத்தில் விடுவாங்க. அது உங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒன்றா நடக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி விடுவாங்க. இல்லை டிஸ்ட்ரிக்டாக நடக்கிற மாதிரி இருந்தால் அதற்கேற்ற மாதிரியும் உங்களுக்கு டேட் விடுவாங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்பயுமே 210 டேஸ் தான் வேலை நாட்களாக இருக்கும். நீங்கள் ஸ்கூல்ஸ் போகிற டேஸாக 210 இத்தனை நாட்கள் தான் இருக்கும். சரிங்களா? ஆனால் இந்த டைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 10 டேஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு 10ஆம் தேதி தான் ஸ்கூல் திறந்தாங்களே. எப்பயுமே ஜூனு ஒரு 4, 5 அந்த மாதிரி திறப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு 10ஆம் தேதி திறந்ததாலையும் அதனால் அந்த விடுமுறையை ஈடுகட்டும் வகையில் உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 டேஸ் ஸ்கூல்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க. அந்த 10 டேஸ் எப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு குவார்ட்டர்லி எக்ஸாம் லீவ் வரும் பார்த்தீங்களா, அந்த குவார்ட்டர்லி எக்ஸாம் லீவ் குறைச்சிட்டாங்க. ஒன்லி 3 டேஸ் ஆர் 4 டேஸ் தான் லீவ் இருக்குது. நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். மற்றபடி உங்களுக்கு கொஞ்சம் சனிக்கிழமெலாம் கொஞ்சம் ஸ்கூல்ஸ் வச்சுருக்காங்க. அது எந்தெந்த சனிக்கிழமைன்னு இந்த காலண்டரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், சனி ஞாயிறு அதுமாரி லீவு சனி ஞாயிறு அந்தமாரி போட்டிருக்க இடத்துலாம் பார்த்திங்கன்னா லீவு. சரிங்களா? வேலை நாள்னு போட்டு கீழே கொட்டேஷன் மாரி போட்டிருக்க வந்தீங்களா, வேலை நாள்னால் நீங்கள் ஸ்கூல் போகிற டேஸு. அந்த கொட்டேஷன் மாரி போட்டிருக்காங்கன்னா தினைக்கும் அந்த டேஸ் எல்லாம் வேலை நாட்கள்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இதில் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு 220 டேஸ் நம்மளுக்கு ஸ்கூல்ஸ் இந்த கல்வியாண்டில் நீங்கள் போக போகிறீங்க. இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான குவார்ட்டர்லி எக்ஸாம் எப்போ பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம். நான் டிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ரெட் கலர் கீழே தேர்வு 1ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது 20ஆம் தேதி, செப்டம்பர் 20ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. செப்டம்பர் 20லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 27 வரைக்கும். நமக்கு எப்பயுமே தெரியும் குவார்ட்டர்லி எக்ஸாம் செப்டம்பர் மாதம் தான் நடக்கும். மேக்ஸிமம் 5ஆம் தேதிக்கு மேலே ஸ்டார்ட் ஆகும். 20ன்னு கொடுத்துருக்காங்க. இது டேட் முன்ன பின்ன சேஞ்ச் ஆகலாம். டைம் டேபிள் படி அது மாறும். எக்ஸாம்ஸ் அப்போ நெருக்கத்தில் விடுறப்ப அது மாறலாம். இப்போ இது விட்டுருக்காங்க பாருங்கள். அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு என்னிங்கன்னா 20ஆம் தேதி குவார்ட்டர்லி எக்ஸாம் நடக்கும். அப்போ நீங்கள் 10th, 11th, 12th ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பாருங்கள், இந்த டைம் டேபிள் வச்சு இது நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நீங்களே தெரிஞ்சுக்கலாம் எப்போ குவார்ட்டர்லி எக்ஸாம் நடக்குன்னா. உங்கள் ஸ்கூல்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரணும்னு அவசியம் இல்லை. இப்போயே உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிடணும். சரியா? 20ஆம் தேதி. இப்போ பாருங்கள், லீவு பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி லீவு, சனி ஞாயிறு லீவு வந்துடும். அப்புறம் 30ஆம் தேதி லீவு, 31, 31ஆம் தேதி அக்டோபர், இந்த 3 நாள் தான் லீவ்ஸ் வருது. சரிங்களா? அதுமாரி அக்டோபர் பார்த்திங்கன்னா அது சனிக்கிழமை, அக்டோபர் ஒரு நாள் சனிக்கிழமை வந்தது. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வந்தது. அப்போ ஞாயிறு சனிலாம் சேர்க்காம பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸ் தான். எப்பயுமே நமக்கு 10 டேஸ் கிட்ட லீவ் வரும். இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒன்லி 3 டேஸ் தான் லீவ் சொல்லி விட்டுருக்காங்க. இது போகிறப்ப நம்ம ஸ்கூல்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாம் முடிஞ்ச பிறகு அது எப்படின்னு தெரியும். நமக்கு எக்ஸ்ட்ரா விடத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு இந்த 1 இயர் பிளானுக்கான இதுவை இப்படி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் ப்ரௌன் கலரில் பாருங்கள், டிசம்பர் மாதம் டிக் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அங்கே தேர்வு 2னா ஹாஃப்-இயர்லி எக்ஸாம். சரிங்களா? ஹாஃப்-இயர்லி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 16 டிசம்பர் 15க்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகும். இங்கே 16ன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்றைக்கு முடியுதுன்னா, ஒரு டிசம்பர் தேர்வு 2 என்றைக்கு முடியுது, ஞாயிறு, அப்புறம் திங்கட்கிழமை முடியுது பாருங்கள், 23ஆம் தேதி. சரிங்களா? 23ஆம் தேதி முடியுது. அதுக்கப்புறமேட்டு இது ஒரு 10 நாள் லீவ் இருக்குது. 24லேருந்து 1ஆம் தேதி வரைக்கும், ஜனவரி 1 வரைக்கும் லீவ் இருக்குது. அப்போ நமக்கு ஹாஃப்-இயர்லி எக்ஸாம் என்றைக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனுவல் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதிக்கு மேலே அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த ஆனுவல் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மட்டும் இப்போ நான் பப்ளிக் எழுத போகிறேன், எனக்கும் ஏப்ரல் நடக்கும்னா அப்படி சொல்ல முடியாது. பப்ளிக் எழுத ஸ்டூடெண்ட்ஸ் 10th, 11th, 12th பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் உங்கள் டேட் எப்படியும் இன்னும் ஒரு 2 மந்த் ஆர் 2 மந்த் 3 மந்தில் சொல்லிடுவார். இப்போ பள்ளி கல்வித்துறை அமைச்சர் உங்களுக்கு என்றைக்குன்னு டேட்டோடையே சொல்லிடுவார். சரிங்களா? அது அப்போ டைம் அப்போ இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து மாறுபடலாம். ஆனால் இப்போதைக்கு அது ஒரு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அது சொல்லிடுவாங்க. சரிங்களா? எப்பயுமே அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. இது 9th வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். 9th வரைக்கும் ஆனுவல் எக்ஸாம் நடக்குது பார்த்தீங்களா, அந்த ஆனுவல் எக்ஸாம் ஏப்ரலில் நடக்கும். ஏப்ரலில் நமக்கு ஒரு 10க்கு மேலே, 10லேருந்து 20க்குள்ளே நடக்கும். அதுக்கப்புறம் கோடை விடுமுறை விட்டுருவாங்க. இப்போ உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 12க்கு மார்ச்சில் ஸ்டார்ட் ஆகிடும்ப்பா. 11க்கு மார்ச்சுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா அவங்களுக்கு மார்ச் 1 டே தள்ளி ஸ்டார்ட் ஆகும், இல்லை 2 டேஸ் தள்ளி ஸ்டார்ட் ஆகும். 10க்கு பார்த்தீங்கன்னா இவங்களாம் முடிஞ்சிட்ட பிறகு ஒரு ஏப்ரல் மாதம். சரிங்களா? அதோ இவங்களுக்கு நடக்குது பார்த்தீங்களா, ஏப்ரல் 5, ஏப்ரல் 10 அந்தமாரி அந்த டைமை பொறுத்து. ஏன்னா இப்போ திடீர்னு புயல் கீழ் எதனா மழை டைம் ரொம்ப நிறைய லீவாக போயிடுச்சுன்னா அப்புறம் நமக்கு கொஞ்சம் டைம்லாம் ஸ்கூல்ஸோட டேஸ்லாம் ஷார்ட்டேஜ் ஆகும். அப்போ அதுக்கேற்ற மாரி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாரி அவங்க மறுபடியும்
டேட் வந்து கரெக்டாக சொல்லுவாங்க. ஆனால் இப்போதைக்கு அமைச்சர் இன்னும் ஒரு 2 மாதத்துல இல்லை 1 மாதத்துல சொல்லிடுவார். அது எப்படியும் மாறுபடாது, மேக்ஸிமம் 1 or 2 days மாறுபடலாம். ஆனால் போன டைம் இப்போ இந்த கல்வியாண்டில் பார்த்தீங்கன்னா எதுவும் மாறுபடல, நீங்களே பார்த்துருப்பீங்க. அவர் சொன்னது தான் இதுவாக இருக்கும். அதனால் 10th 11th ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட பப்ளிக் எக்ஸாம் மார்ச் ஏப்ரல் நடக்கும். 11th 12th மார்ச், 10th ஏப்ரல்னு வச்சுக்கலாம். மற்றபடி ஆஃப் இயர்லி குவார்ட்டர்லி இந்த பேட்டர்னில் நடக்கும். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆனுவல் எக்ஸாம் மட்டும் 9th வரைக்கும் நம்ம இந்த பேட்டர்னில் சொல்லிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதான் உங்களுக்கான கம்ப்ளீட் லீவ்ஸ்லாம் பாருங்கள், எந்தெந்த அரசு விடுமுறைகள் லீவுன்னு இதிலே நீங்கள் பார்த்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இதேமாரி இன்னும் ஸ்டடி வீடியோஸ்லாம் நிறைய போடுவோம். அதனால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுமாரி இப்போ 11th போயிருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கான கொஷின் பேப்பர்லாம் எப்படி இப்போ 10th வரைக்கும் நீங்கள் வேறு பேட்டர்ன் எழுதிருப்பீங்க. இதுக்கு மேலே எப்படி எழுத போகிறீங்கன்னு இன்னும் நம்ம அது போக வாரத்தில் வந்து நம்ம அதையும் போட்டுருவோம். ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ்லாம் இப்போ மிட் டேர்ம் எக்ஸாம்லாம் வரும், இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் கொடுப்போம். அதனால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.